இன்று சூரிய கடவுளை முதன்மை தெய்வமாக கொண்டு விளங்கும் சௌரம் என்ற மதத்தை பற்றி நாம் பாரதியாருடைய ஒரு சூரிய வணக்க பாடல், சூரிய தரிசனம் என்ற தலைப்பின் கீழே இடம்பெற்றிருக்கின்ற பாடல், அதை கொண்டு காணலாம். சுருதியின் கண் முனிவரும் பின்னே தூமொழி புலவோர் பலர் தாமும் பெரிது நின்றன் பெருமை என்று ஏத்தும் வெற்றி கண்டு உனை வாழ்த்திட வந்தேன் பரிதியே பொருள் யாவிற்கும் முதலே பானுவே பொன்செய் பேரொளி திரளே சுருதி நின்னை வணங்கிட வந்தேன் கதிர்கொள் வாழ்முகம் காட்டுதி சற்றே என்பது சூரிய தரிசனத்தில் அமர்ந்திருக்கிற முதலாவது பத்தி. இது பூபாள ராகத்தில் அமைந்த பாடலாக இருக்கின்றது. சூரியன் சுருதிகளின் வேதங்களின் முதற் பொருளாக விளங்குகின்றார். சூரியனை முனிவர்களும் தூய மொழிகளால் பாடக்கூடிய புலவர்களும் போற்றுகின்றார்கள். உன்னுடைய பெருமையை அப்படி பலரும் ஏத்தி புகழ்ந்து பாடுவதை கேட்டு உன்னை காண்பதற்காக வழிபட்டு வாழ்த்துவதற்காக நான் வந்திருக்கின்றேன் என்று மகாகவி பாரதியார் சொல்லுகின்றார். பரிதியே ஆதவனே பொருள் யாவிற்கும் முதலே, உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருள்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது, முதற் காரணமாக இருக்கக்கூடியது சூரியனுடைய அந்த ஒளிக்கற்றைகள். சூரியனுடைய அந்த ஒளியும் வெப்பமும் இல்லை என்றால் மண்ணுலகத்திலே பல உயிரினங்கள் வாழ்வதற்கு கூட மிகவும் சிரமமாகி போகும். மனிதர்களுக்கும் அது கஷ்டமாக இருக்கிறது. தாவர இனங்களுக்கு ஒளிச்சேர்க்கை நடத்துவதற்கு அந்த சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் இல்லை என்றால் ஒன்றும் செய்ய இயலாது. ஒளிச்சேர்க்கை நடைபெறாவிட்டால் தாவரங்கள் செழித்து வளர்வதற்கு வழியில்லை. எனவே யாவிற்கும் முதலே என்று சொல்லுகின்றார். பானுவே சூரிய கடவுளே பொன்செய் பேரொளி திரளே, பொன் போன்று ஜொலிப்போடு இருக்கின்ற தகதக என்று மின்னுகின்ற பெரிய ஒளியின் திரளாக இருக்கின்றாய். கருதி நின்னை வணங்கிட வந்தேன், உன்னுடைய பெருமைகளை எல்லாம் கருதி உன்னை நான் வணங்குவதற்காக வந்திருக்கின்றேன். கதிர்கொள் வாழ்முகம், சூரிய கதிர்களை உடைய உன்னுடைய ஒளி பொருந்திய முகத்தை சற்றே நீ காட்ட வேண்டும். காலை இளம் பொழுதிலே மேகங்கள் விலகி நிலவு அஸ்தமனமாகி சூரியன் கிழக்கு வானிலே தன்னுடைய இனிய ஒளியை பரப்பிக்கொண்டு எழுந்து வந்தால்தான் உயிரினங்கள் அனைத்தும், பறவைகள் எல்லாமே தத்தம் கூடுகளை விட்டு இனிய ஓசை எழுப்பிக் கொண்டு பறந்து செல்கின்றன. மனிதர்கள் தூக்கத்திலிருந்து விழித்து அவரவர் வேலைக்கு செல்கின்றார்கள். படிக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதற்கான விஷயங்களை தயார் பண்ணுகின்றார்கள். இப்படி எல்லாவற்றுக்கும் சூரியன் கிழக்கே உதயமாவது கட்டாய தேவையாக இருக்கின்றது. அதனால சொல்லுகின்றார் பாரதியார், சுருதியின் கண் முனிவரும் பின்னே தூமொழி புலவோர் பலர் தாமும் பெரிது நின்றன் பெருமை என்று ஏத்தும் வெற்றி கண்டு உனை வாழ்த்திட வந்தேன் பரிதியே பொருள் யாவிற்கும் முதலே பானுவே பொன்செய் பேரொளி திரளே கருதி நின்னை வணங்கிட வந்தேன் கதிர்கொள் வாழ்முகம் காட்டுதி சற்றே என்று
சூரிய கடவுளுடைய முகத்தை காட்டும்படியாக வேண்டி கேட்டுக்கொள்கின்றார். இந்த சூரிய வழிபாடு என்பது சங்ககாலம் முதற்கொண்டு நம்மிடையே இருந்திருக்கின்றது. முதலாக இயற்கையை வழிபடக்கூடிய முறைதான் நம்மிடையே இருந்திருக்கின்றது. காப்பிய காலத்தில் கூட இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்று கூறி ஆரம்பிக்கின்றார். மாமழை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்று இப்படி இயற்கையிலே இருக்கக்கூடிய பொருள்களை போற்றிதான் வாழ்த்து பாடலை அமைத்திருக்கின்றார். எனவே சூரிய கடவுளுடைய அந்த தோற்றம், அவருடைய ஒளி கற்றைகள், அவை தரும் இதமான வெப்பம், இவை எல்லாமே பயிர்களும் மற்ற உயிர்களும் மனித இனமும் நல்ல முறையிலே வாழ்வதற்கு உற்ற துணையாக அமைகின்றன. எனவே சூரிய கடவுளை நாம் வணங்கி அவருடைய அருள் ஆசியை பெறுதல் வேண்டும். இன்று வரை நாம் காணபத்தியம், கௌமாரம், சைவம், வைணவம், சாக்தம், சௌரம் என்ற 6 மதங்களை பற்றியும், கணபதி, முருகன், சிவன், விஷ்ணு, சக்தி, ஆதவன் ஆகிய 6 பேருடைய பெருமையை பற்றியும் பார்த்து வந்தோம். இவர்கள் 6 பேர் வெவ்வேறானவர்களா? அவர்கள் நம்மை வேறு வேறு இடங்களுக்கு அழைத்து செல்கின்றார்களா என்றால் அதற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு கதையே விடையாக அமைகின்றது. அதிலே ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுகின்றார், ஒவ்வொருவரும் அவரவருடைய மதம் கூறும் வழிதான் உயர்ந்தது என்று சொல்லுவதற்கு இல்லை. ஒரு பெரிய குளம் இருக்கின்றது, அதிலே நாலாபுறமும் படித்துறைகள் அமைந்திருக்கின்றன. ஒவ்வொரு படித்துறை வழியாக கீழே இறங்கி சென்றாலும் அந்த நதியின் நீரைத்தான் அல்லது குளத்தின் நீரைத்தான் மனிதன் ஏற்றுக்கொள்ளப் போகின்றான். கங்கை நதி, இப்படி யமுனை, இந்த மாதிரியான பெரிய பெரிய நதிகள், அதில் நிறைய படித்துறைகள் இருக்கின்றது. கங்கையிலெல்லாம் காட் என்று சொல்வார்கள். அதன் வழியாக இறங்கி சென்றால், எந்த படித்துறை வழியாக இறங்கி சென்றாலும் அந்த கங்கா நதியைத்தான் நாம் புனிதமான நீராடுவதற்கும் மற்றும் வழிபாடுகள் செய்வதற்கும் பயன்படுத்த முற்படுகின்றோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுகின்ற கதையிலே சொல்லுகின்றார், எல்லோரும் தேடி வருவது தண்ணீர் என்ற ஒரு பொருள்தான். அதை ஒருவன் தண்ணீர் என்று சொல்லுகின்றான், ஒருவன் ஜலம் என்று சொல்லுகின்றான், ஒருவன் வாட்டர் என்று சொல்லுகின்றான், ஒருவன் பானி என்று சொல்லுகின்றான். இப்படி அவரவருக்கு தெரிந்த மொழியிலேயும் அவரவருக்கு புரிந்த வகையிலேயும் தேடி செல்கின்றார்கள். ஆனால் எல்லோரும் சென்று சேர வேண்டிய ஒரே இடம், சேரும் ஒரே இடம் அந்த பரபிரம்மம் என்ற மிகப்பெரிய நிலைதான். அதை பற்றி வேதங்கள் சொல்லும் பொழுது கட்டை விரல் பிரமாணத்திற்கு ஒவ்வொருவருடைய இதய குகையிலேயும் அந்த பரம்பொருள் எழுந்தருளி இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார்கள். யார் என்ன பெயரிட்டு அழைத்தாலும் அந்த பெயரை பரம்பொருளை ஏற்றுக்கொண்டு பரம்பொருள் இடத்திலேயே அவரவரை அழைத்து செல்கின்றது.
ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சாதனை வாழ்க்கை இதற்கு மிகச்சிறந்த வாழ்நாள் எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அவர் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றி இருக்கின்றார், இஸ்லாமிய மதத்தை பின்பற்றி இருக்கின்றார், சாக்தத்தை பின்பற்றி இருக்கின்றார், வைணவத்தை பின்பற்றி இருக்கின்றார், அத்வைதம் தோத்தாபுரி என்ற பெரியவரிடத்திலிருந்து அத்வைதத்தை கற்று அதனை பின்பற்றி இருக்கின்றார். அவர் பின்பற்றாத எந்த வழியும் கிடையாது. ஆனால் இறுதியில் எல்லாம் ஒரே இடத்தில் சென்று சேர்கின்றது என்பதை அனுபவபூர்வமாக அறிந்து அவர் கூறியிருக்கின்றார். எனவே இந்த 6 சமயங்களும் அந்த சமயங்களின் தலைமை தெய்வமாக இருக்கக்கூடியவர்களும் எல்லோரும் நம்மை இட்டு செல்லக்கூடிய ஒரே இடம் பரம்பொருள் என்ற இறுதி நிலையாகும். அப்படிப்பட்ட உச்சகட்ட நிலையை எல்லோரும் அடைவதற்கு பரம்பொருளே மனமிறங்கி நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.